ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் தூத்துக்குடி ஏஐடி சபையின் சார்பாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடியிலே வர இருக்கிற 21/12/25 அன்று நமது சபையின் சார்பாக நமது சபையினுடைய பிள்ளைகள், சபையினுடைய மக்கள் அனைவரும் இணைந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை நடத்த இருக்கிறார்கள். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கும்படி உங்களை நான் அழைக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது மத்தேயு 1, இதோ கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஸோ தேவன் என்னோடு கூட இருந்தால் ஏன் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது? ஒரு தெய்வம் நான் கிறிஸ்தவனாக இருந்தால் தான் ஆண்டவர் என்னை நேசிப்பாரா? அல்லது கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் ஏன் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க? ஸோ இப்படிப்பட்ட அநேக கேள்வி நமக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அந்த நாளிலே தேவன் நமக்கான வெளிச்சத்தை அவர் கொடுக்க இருக்கிறார். ஸோ அந்த செய்தியை பெற்றுக்கொள்ளவும், அந்த இடத்துல நடக்கிற கலை நிகழ்ச்சிகளை கண்டுகொள்ளவும், தேவன் சபையின் மூலமாக இந்த பட்டணத்திற்காய் ஜனங்களுக்கு செய்கிற அந்த நன்மைகளை பார்க்கும்படியாய் ஆண்டவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். வீடுகளுக்குள்ளாய் இருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருதயம் நொறுங்கி போய் கைவிடப்பட்ட நிலையில், எந்த விதமான ஆறுதல் இல்லாமல் திக்கற்று இருக்கிற நிலையில் இருக்கிறவர்களுக்கு இயேசு அன்பான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நாம் யாவரும் அந்த இடத்துல கூடி வருவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய எல்லா கேள்விக்கான பதிலை வருகிற டிசம்பர் 21 காமராஜ் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் வைத்து மாலை 5:30 மணிக்கு நமது சபையினுடைய கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட்டம் இருக்கிறது. உங்கள் யாவரையும் அன்போடு கூட இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறேன். வாங்க, நாம் இந்த இடத்துல மீட் பண்ணலாம். ஆண்டவர் உங்களுடைய எல்லா கேள்விக்கான பதிலையும், தேவன் தன்னுடைய கரத்தை திறந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அற்புதங்களையும் வல்லமையும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார்.